1 சாமுவேல் 31வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத்து தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத்து தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ரா முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இந்த 31வது அதிகாரத்தில் 3 பிரிவாக நாம் சிந்திக்கலாம். முதல் 7 வசனங்களில் சவுலுடைய மரணம், அவருடைய ஒரு சோகமான ஒரு முடிவு. 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் தவறான கற்பனையில் உண்டாகிற ஒரு மோசமான ஒரு ஆராதனை முறை, ஒரு கரப்டட் ரிலிஜியன் அல்லது சொந்த கற்பனைகளில் ஓன் இமேஜினேஷனில் உருவாகிற விக்கிரக ஆராதனை, முறை கெட்ட ஆராதனை, பெலிஸ்தியர்களுடைய ஆராதனை. 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கடைசி வசனங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய கடைசி வசனங்களில் எப்படி நாம் ஒரு தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியரை, ஒரு தலைவரை எப்படி நாம் கனம் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், காட்ஸ் அனாயிண்டட் லீடர்ஸை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு தலைவனை எப்படி மதிக்கணும் என்பதை நாம் இந்த யாபேஸ் பட்டணத்தாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த 1 சாமுவேல் 31வது அதிகாரத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கை நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனங்களுக்கு அப்படியே பொருந்தும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 21லிருந்து வாசிச்சோம்னா அது அப்படியே சவுலுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். நீதிமொழிகள் 1:21 வாசிக்கிறேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. 20, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ஞானம், கர்த்தருடைய ஞானம் எப்படி நம்மை கூப்பிடுகிறது? பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும்
நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். 27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். கடைசி வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். சவுலுடைய வாழ்க்கைக்கு இந்த தாவீதினுடைய மகன் எழுதிய இந்த நீதிமொழிகள் அப்படியே பொருந்தும். கர்த்தருடைய ஆலோசனைகளை தள்ளுவது, கடிந்து கொள்ளுதலை வெறுப்பது, அவருடைய அறிவை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போவது. 30 அவருடைய ஆலோசனையை விரும்பாதது, அவருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுவது. அதனால அந்த மாறுபாடுள்ள இருதயமே அவரை கொன்றது, அவருடைய நிர்விசாரம் அவரை அழித்தது. இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக, எச்சரிப்பாக இருக்கு. ஏன் இந்த 1 சாமுவேல் புத்தகத்தை முதல் 3 பாகங்கள்ல அதிகமா சவுலை குறித்தும், சவுலுக்கு முன்பாக வாழ்ந்த சாமுவேல் சவுல் காலத்து 2 காலங்களையும் நாம சிந்தித்தோம். சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய தோல்வி, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டடியை 3 பாகங்களா தொடர்ந்து நம்ம சிந்தித்ததற்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு மோசமான ஒரு சவுலையே யாபேஸ் பட்டணத்தார் எப்படி கனம் பண்ணினாங்க, அதை நாம் இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு உடனே நியாயம் தீர்ப்பது, கண்டிக்கிறேன்ற பேர்ல சம்பந்தப்பட்டவங்கிட்ட நேர்ல போய் சொல்லுவதோ, அவங்களுக்கு நேராக கடிதம் எழுதுவதோ, ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நல்வழி சொல்லுவதோ, ஆலோசனை கொடுப்பதோ, அதை செய்வதை விட்டுவிட்டு பொது மேடையிலையும் பொதுவான பத்திரிகைகள்லையும் பொதுவான முறையில் நாம் அவங்களுக்கு போய் சேரும்னு நினச்சிக்கிட்டு பல பேர் நாம் சொல்கிறோம், திட்டுறோம், கண்டிக்கிறோம். ஆனால் அது அவங்க பார்க்குறாங்களா, அவங்களுக்கு போய் சேருமா, இது நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். அப்படி அவங்கள திட்டுவதற்கு, அவங்களை வைத்து ஒரு முகாந்திரமாக மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்க கண்டிக்கிறோன்னா, நம்முடைய குடும்பங்கள்லையும், நம்முடைய ஊழியங்கள்லையும், ஸ்தாபனங்கள்லையும், சபைகள்லையும் பிரச்சனையே இல்லையா? அதையே நாம் பப்ளிக்கில், பொது இடத்துல, பத்திரிகைகளில் நம்முடைய ஊழியங்களை குறித்து நாமே எழுத மாட்டோம், சொல்ல மாட்டோம். மற்றவர்களை கண்டிக்கிற அளவுக்கு நாம் அவ்வளவு பூரணர்களாக பொது இடத்துல ஒரு 3வது ஆளை சொல்கிற அளவுக்கு நம்ம பூரணமான பெர்ஃபெக்ட் ஆளாக ஆயிட்டோமா? இதெல்லாம் இன்னைக்கு பல வாலிபர்களும் பல புதிய கிறிஸ்தவர்களும் புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவர்களும் கேட்கிற கேள்விகள் தான். அதை நாம் ரொம்ப நிதானமாக வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த சவுலுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு யாபேஸ் பட்டணத்தாருக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. சவுலை போன்ற ஒரு தலைவனையே அவங்க மதிச்சாங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை ஒருவருக்கொருவர் நாம் எப்படி கனம் பண்ணணும், கனம் பண்ணுறதுல எப்படி முந்திக் கொள்ளணும். இந்த யுத்தம், கில்போவா யுத்தம், சவுலுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் விரோதமான இந்த யுத்தத்தில் சவுலுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம் என்னன்னா, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள்
என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஏலியின் குடும்பத்தின் மீது ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தையில அவர் சொன்ன ஒரு குறிப்பு என்ன? என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். If we honor God, God will honor us. If we despise, ignore God, we shall be lightly esteemed. அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை வந்து நம்ம மேல இருக்கிற மரியாதையை நாமே குறைத்து கொள்ளுகிறோம். We shall be lightly esteemed. நாம் கனஈன பட்டு போவோம். கர்த்தரை அசட்டை பண்ணாமல் அவரை கனம் பண்ணுகிறதுல நாம் முந்திக் கொள்ளும் போது, அவரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் அந்த வாழ்க்கையை கனப்படுத்துகிறார். ஸ்தேவான் மரிக்கும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றினார். ஸோ இங்கே சவுலுடைய வாழ்க்கை அந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களுக்கும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்துக்கும் அப்படியே பொருந்தும். அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சுதந்திரம், காட்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், அந்த கர்த்தருடைய சுதந்திரத்தை அவர் வந்து கையாளுவதை அவர் வந்து சரியா செய்யல, அதுல தோற்று போனார். அதனுடைய முடிவு என்ன? செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், தன்னையே அழித்து கொள்ளுகிறதாக அவருடைய வாழ்க்கை மாறியது. அதனால தேவனும் அவரை ரிஜெக்ட் பண்ணாரு, தேவனுடைய அதிகாரமும் அவருக்கு இல்லாம போய்விட்டது. அமலேக்கியர்களை காப்பாற்ற போய் கடைசி அமலேக்கியர்களுடைய கையினாலேயே, ஒரு அமலேக்கியன் கையினாலேயே சவுல் மரித்து போனார். இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான ஒரு 3 பாடங்கள், அவருடைய தோல்விக்கு காரணமாக இருந்த 3 முக்கிய காரணங்கள் என்னன்னா, தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள சவுல் தயாராக இல்லாதிருந்தார். தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள சவுல் தயாராக இல்லை. He was not ready to admit his wrongs. அது முதல் தவறு. 2வது, எப்போதும் அந்த தவறுகளுக்கு சாக்கு போக்குகளை தேடுவது, always seeking excuses. இது 2வது தவறு. 3வது, மற்றவர்களை குறை கூற முயல்வது, blaming others. இந்த 3 முக்கியமான தவறுகள் தான் சவுலுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சது. 1, தவறுகளை ஒப்புக்கொள்ளாதது. 2வது, அந்த தவறுகளுக்கு சாக்கு போக்குகளை தேடுவது. 3வது, மற்றவர்களை குறை கூறுவது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 சுபாவங்கள் இருக்குதா? இருந்தா அந்த ஊழியமும் அந்த வாழ்க்கையும், விசுவாச வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையாக மாறிவிடும். சவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக, ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்குது. இந்த சவுலுடைய மரணத்தின் போது அவருடைய ஆயுதாரியை குறித்த காரியங்களை நாம் நேற்று தியானித்தோம். இன்னைக்கு உங்களோடு கூட இந்த சவுல் சாகும்போது அவர் வந்து நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை, அந்த சம்பவத்தை அவர் நினைத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:21 வாசிக்கிறோம். பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். உயிரோடு ஒரு மனுஷனை அவனுடைய கண்களை பிடுங்கும் போது எப்படி இருக்கும்? இந்த பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனுக்கு செய்ததை சவுல் யோசித்து பார்த்துருக்கலாம். அதனாலதான் அவர் அந்த ஒரு தற்கொலையின் முடிவை அவர் எடுக்கிறார். பெலிஸ்தியர்கள் கையினால சாவதை விட நம்மளே உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனா இந்த 1 சாமுவேல் 31 சவுலுடைய ஆத்துமாவை குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அவருடைய மரணம், அவருடைய சரீரம், அவருடைய இறந்து போன சரீரத்திற்கு நடந்த சம்பவங்கள், அந்த குறிப்புகள் அதிகமா 1 சாமுவேல் 31 எழுதப்பட்டிருக்க ஒழிய அவருடைய ஆத்துமாவுக்கு என்ன ஆனது அப்படின்றத
குறித்து விவரங்கள் அதிகமாக இல்லை. சவுலுடைய மரணம், அந்த நிகழ்வு, அவர் மரித்த பிற்பாடு நடந்த சம்பவங்கள், பெலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, 1 சாமுவேல் 31 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது, அவங்க அந்த போர்க்களத்துக்கு வந்து அங்க சடலங்களாக கிடக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்கள ஆயுதங்கள், அந்த பிணங்கள், அந்த நாற்றம், துர்நாற்றம், இதுக்கு நடுவில் அவங்க வராங்க. சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு, வெவ்வேறு வித்தியாசமான இடங்கள்ல சவுலும் சவுளுடைய 3 மகன்களும் செத்து கிடக்கிறாங்க. அதை அடையாளம் கண்டுபிடித்து சவுளுடைய தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். இதே குறிப்பு 1 நாளாகமும் 10வது அதிகாரத்திலையும் வரதுனால அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு வாசிக்கிறது நல்லது. சவுளுடைய தலைக்கு என்ன நடந்ததுன்னா, சவுளுடைய தலையை என்ன செய்தாங்க, 1 நாளாகும் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனத்தில், அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். சவுளுடைய தலையை வெட்டி, இறந்து போன சவுளுடைய பிணத்திலிருந்து தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு போய் தாகோன் கோவிலிலே, நல்லா கவனிங்க, தூக்கி வைத்தார்கள். அப்படின்னா ஆங்கில பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, nailed up in the temple of தாகோன். அதாவது தலையில ஒரு பெரிய ஆணி அடிச்சு தலையை தூக்கி மேல ஆணியில் அடிச்சு அங்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. தூக்கி வைத்தார்கள். ஏதோ ஒரு மரியாதையா ஒரு அந்த தலையை தூக்கி ஒரு செல்ஃப் மேல வைக்கல, அதை ஆணி அடிச்சு அவமானப்படுத்தி நெத்தியில அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா பொட்டுல சைட்ல அடிச்சிருக்கலாம். எப்படியோ நெயில்ட் அப், அந்த தாகோன் கோவில்ல சவுளுடைய தலை ஆணி அடிக்கப்பட்டு தூக்கி வைக்கப்பட்டது. சவுளுடைய வெப்பன்ஸ், அவருடைய ஆர்மர்ஸ், அதை என்ன பண்ணாங்கன்னா 1 சாமுவேல் 31:10 வாசிக்கிறோம். அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்தார்கள். இப்போ சவுளுடைய தலை தாகோன் கோவில் இருக்குது, விக்கிரக கோவில்ல. சவுளுடைய ஆயுதங்கள் அது டெம்பிள் ஆஃப் அஸ்தரோத் என்கிற அந்த கோவில்ல, விக்கிரக கோவில்ல அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. மீதி இருக்கிற சவுளுடைய முண்டமான உடல், அவருடைய தலையற்ற அந்த உடலை என்ன செய்யறாங்க, அதை 1 சாமுவேல் 31:10 வாசிக்கிறோம். அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெத்சானின் அலங்கம் என்பது அது ஒரு சிட்டி வால், அந்த ஊரை சுற்றி இருக்கிற ஒரு மதில் சுவர். அந்த அலங்கத்தில் என்ன செய்யறாங்க, தூக்கி போட்டார்கள் தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கில பைபிள்ல எப்படி இருக்குன்னா, the body of Saul was fixed on the city wall of Bethshan, அல்லது hung on the city wall of Bethshan. அதை சங்கிலிகளினால கட்டி சவுலையும் சவுளுடைய 3 குமாரருடைய அந்த உடலை, பிணங்களை சங்கிலிகளில் கட்டி அலங்கத்தில் தூக்கி போட்டு தொங்க விட்டாங்க. அப்ப தூரத்துல இருந்து அந்த அலங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் எதிரியினுடைய உடல் அங்க சங்கிலியில கட்டப்பட்டு தொங்குது, அந்த ரத்தத்தோடு தொங்குது, தலை இல்லாம சவுளுடைய உடல் தொங்குது. அப்படி ஒரு பிணங்கள் செவுருல தொங்கும் போது, பல மீட்டர் கீழே வரைக்கும் சங்கிலிகள்ல கட்டி தொங்க விடும்போது என்ன நடக்கும், பறவைகள் பிணந்தின்னி கழுகுகள் அந்த உடலை கொத்தி தின்னும். ஸோ ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக சவுளுடைய சரீரமோ சவுளுடைய குமாரர்களுடைய சரீரமோ அங்கே அந்த பெத்சான் அலங்கத்தில் தொங்க விட்டு தூக்கி அந்த பக்கம் போடப்பட்டு அங்கே பறவைகள் அந்த பிணங்களை தின்னுவதற்கு அங்கே தூக்கி போடுறாங்க. இது ஒரு சாபம். ஆகாயத்து பறவைகள் சவுளுடைய உடலை இரையாக கொத்துவதும், தலை துண்டிக்கப்படுவதும், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுவதும், அந்த சரீரம் அவமானப்படுத்தப்படுவது, அது ஒரு பெலிஸ்தியர்கள் தான் சவுல் மேல் இருந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளாம,
சவுல் அபிஷேகிக்கப்பட்டவர், அவருடைய அபிஷேகத்தை அவர் இழந்துட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். ஆனா ஒரு காலத்தில் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்கிற அந்த தேவ பயமற்ற பெலிஸ்தியர்கள் தான் இறந்து போன சவுளுடைய சரீரத்தை அப்படி கனகீனப்படுத்தினார்கள். அப்பனா யாப்பேஸ் பட்டணத்தாருக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் உள்ள வித்தியாசம், யாப்பேஸ் பட்டணத்தாருடைய ஆவிக்கும் பெலிஸ்தியர்களுடைய ஆவிக்கும் உள்ள மனநிலையில வித்தியாசம் என்னன்னா, ஒரு தேவ மனுஷனை அவமதித்தல், கனஈனப்படுத்துதல், தலைய வெட்டுறதுனால சவுல் இஸ்ரவேல் மக்களிலேயே அதிக உயரமா இருந்தவர். அவருடைய உயரத்தை குறைத்தல், தலையை வெட்டி அவருடைய உயரத்தை குறைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஊழியருடைய, ஒரு தேவ மனுஷனுடைய, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியருடைய உயரத்தை குறைக்க, மட்டுப்படுத்த, அவமதிக்க, அவரை கனஈனப்படுத்த செய்கிற செயல்கள், வார்த்தைகள் எல்லாம் பெலிஸ்திய ஆவி. இதெல்லாம் நம்ம அது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் தாகோனுடைய கோவில்ல சவுளுடைய தலையை வைப்பது, ஆயுதங்களை கொண்டு போய் அஸ்தரோத் என்கிற விக்கிரக கோயில்ல வைப்பது, இதெல்லாம் பெலிஸ்தியர்கள் தங்களுடைய விக்கிரக கோயில்களில் விசேஷ பூஜைகளை செய்தாங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 8 வாசித்து பார்த்தீங்கன்னா, வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு, இது 1 நாளாகமம் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரெக்கார்டு. அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பினார்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு விசேஷித்த ஒரு பூஜைகள் அந்த விக்கிரக கோவில்களில் தாகோன்ல நடக்குது, அஸ்தரோத்துக்கு நடக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அஸ்தரோத் என்கிற அந்த விக்கிரகம் அது ஒரு ஃபீமேல் காடஸ், அது ஒரு டயானா, தியானாலே பெரியவள் எபேசு பட்டணத்தில் கத்துன மாதிரி ஒரு தேவதையை போல அஸ்தரோத் ஒரு பெண் தெய்வம். அந்த விக்கிரக பெண் தெய்வத்தை அவங்க வழிபடுறாங்க. ஏன்னா அஸ்தரோத் விக்கிரக கோயில்ல தான் சவுளுடைய வெப்பன்ஸ், அவருடைய ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. எதுக்கு அங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, இந்த அஸ்தரோத்து தான் இந்த வெற்றியை, இந்த ஜெயத்தை சவுலுக்கு மேல கொடுத்ததாக இந்த பெலிஸ்தியர்கள் நம்புறாங்க. இதை நாம தாவீதுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல நோபு பட்டணத்துக்கு தாவீது வரார். அங்க சவுளுடைய கைக்கு தப்பித்து ஓடி நோபு பட்டணத்தில் இருக்கிற அகிமெலேக் என்கிற ஆசாரியனிடத்துல பசிக்கு ஏதாவது இருக்குமா, ஏதாவது ஆயுதம் இருக்குமா, பட்டயம் இருக்குமான்னு கேட்கும்போது 1 சாமுவேல் 21:9 அகிமெலேக் என்கிற ஆசாரியன் தாவீதிடத்துல சொன்னது என்ன, நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த ஆசரிப்பு கூடாரம் நோபு பட்டணத்துல ஆசாரியர்கள் அங்க சமூகத்து அப்பங்களை அங்க வைப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, பலியிடுவது போன்ற இந்த கர்த்தருடைய பலிகளை செலுத்துகிற அந்த இடத்துல ஒரு வெற்றியை, ஜெயத்தை கொண்டாடுகிற விதத்துல எப்படி சாமுவேல் அவர் ராஜாங்கத்தின் முறைகளை புத்தகமாக எழுதி கர்த்தருடைய சமூகத்துல வைத்தார், அதுபோல கர்த்தருடைய சமூகத்துல வெற்றி கிடைத்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை கொண்டு அதை கர்த்தருடைய சமூகத்துல வீட்டுக்கு கொண்டு போகல தாவீது, அதை சவுளுடைய அரண்மனையில வைக்கல, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அதை பிரதிஷ்டை செய்து, இதை கர்த்தருக்குன்னே நாங்க இதுக்கு இந்த வெற்றியை கர்த்தர் தான் கொடுத்தார், இந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயத்தை விட சிறியது அப்படின்னு சொல்லிதான் தாவீது கோலியாத்தினுடைய பட்டயத்தை கொண்டு அங்க கர்த்தருடைய சமூகத்துல வைத்ததாக நம்ம 1 சாமுவேல் 21 நம்ம வாசிக்கிறோம். இந்த முறைதான் பெலிஸ்தியர்களும் கையாளுறாங்க. சவுளுடைய ஆயுதங்களை கொண்டு போய் அவங்க அஸ்தரோத் விக்கிரகங்களுக்கு முன்பாக அவங்க வைக்கிறாங்க. எங்களுடைய நீண்ட கால எதிரி, ஏறக்குறைய 40 வருஷத்து எதிரிய மேற்கொள்ள, தலையை வெட்ட,
அந்த தலையை தாகோன் விக்கிரக கோவிலில் வைக்க, அஸ்தரோத்து கோயிலில் விக்கிரக கோயிலில் கொண்டு வந்து சவுளுடைய ஆயுதங்களை வைத்து, அஸ்தரோத் தேவதை தான், விக்கிரகம்தான் இந்த வெற்றி எங்களுக்கு தந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து இதை இப்போ யாப்பேஸ் பட்டணத்தார் கேள்விப்படுறாங்க. 1 சாமுவேல் 31:11 வாசிக்கிறேன். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயாத்து தேசத்து யாப்பேஸ் பட்டணத்தார் கேட்டபோது, அவங்களுக்குள்ள அந்த கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னா, ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஒப்ளிகேஷன் டு ரெஸ்கியூ த டெட் பாடி ஆஃப் சால். அதாவது ஒரு 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 உணர்வு, ஒரு இருதயத்தில் அவங்களுக்கு ஒரு உணர்வு. என்ன உணர்வு வருதுன்னா, ஒரு பக்கம் துக்கம், சவுல் ராஜா இறந்து போயிட்ட துக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்ன உணர்வு வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துக்கு போகணும். 1 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 40 வருஷத்துக்கு முன்ன, சில இடத்துல 42 வருஷம் போட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தின்படி 40 வருஷம் சவுல் ஆட்சி செய்திருக்கிறார்னு நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13ல் பவுல் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:21 வாசிக்கிறோம். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானே கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருஷத்துக்கு முன்னாடி சவுல் ராஜாவாக அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னமே அவர் நடத்திய முதல் போர் யுத்தம் 1 சாமுவேல் 11ல் அம்மோனியர்களுக்கு விரோதமாக நடந்த யுத்தம். இந்த அம்மோனியர்களை ஜெயித்தார் சவுல். அம்மோனியர்கள் என்ன செய்தாங்க, 1 சாமுவேல் 11:1 நாகாஸ் என்னும் அம்மோனியன் கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாப்பேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். நாங்க உங்களுக்கு அடிமையாகிறோம், உடன்படிக்கை பண்ணுங்கன்னு யாப்பேஸ் மனுஷர் கேட்கிறாங்க. அப்போ அதுக்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ் கிண்டல் பண்ணி 2வது வசனம், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாப்பேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். எங்க வலது கண்ணை பிடுங்கி எங்களை ஒத்த கண்ணன்லாம் ஆக்குனாலும் பரவாயில்ல, யாராவது உதவிக்கு வராங்களான்னு ஒரு 7 நாள் தவணை கொடுங்க, வரலன்னா நாங்கள் கண்ணை பிடிங்க, நாங்கள் வேற வழியே இல்லை, என்ன பண்றது, ஆனால் எங்களுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி இவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கோத்திரங்களுக்கு இந்த செய்தி அனுப்புகிறாங்க. இந்த செய்தியை சவுல் கேட்ட உடனே, 6வது வசனம், சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் கொண்டவனாகி ஓர் இணை மாட்டை பிடித்து அதை துண்டித்து, 7வது வசனம், அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். இப்படி யாப்பேசின் மனுஷருக்கு தயவு பாராட்ட, அந்த நெருக்கத்திலிருந்து அவங்களை காப்பாற்ற 11வது வசனத்தில் வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கில்காலுக்கு போய் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த சாமுவேலும் கூப்பிடுறாரு. ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போனாங்க. 15ல் அங்க கர்த்தருடைய சந்நிதியில சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினாங்க. கடைசி வார்த்தை 1 சாமுவேல் 11:15 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார். அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுல அதிகமா சந்தோஷமா இருந்தது யாரா இருந்திருக்கும்? யாப்பேஸ் பட்டணத்தார். ஏன்னா இந்த அம்மோனியர்கள் கையில் இருந்து தங்களுடைய உயிரையும் காப்பாற்றி அவங்களுடைய கண்களை காப்பாற்றி, ஏன்னா இல்லைன்னா ஒரு கண்ணை நான் பிடுங்கிடுவேன், வலது கண்ணை பிடுங்கிடுவேன் வேற அம்மோனியன் சொல்லியிருக்கிறான் நாகாஸ். அப்ப சவுல் மூலமாக தேவனுடைய ஆவியானுடைய உதவியினால இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் இணைந்து யுனைடடா வந்ததுனால அம்மோனியர்களை முறியடிச்சு யாப்பேஸ் பட்டணத்தாரை காப்பாற்றினாங்க.
இந்த செயல் 40 வருஷம் ஆகுது இது நடந்து. ஆனா 40 வருஷம் ஆனாலும் 2வது வருஷத்திலே சவுல் கர்த்தருடைய ஆவியானவரை இழந்துட்டாரு, பொல்லாதவனா மாறிட்டாரு, துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினாரு சாமுவேல் வரத்துக்கு முன்னாடி. அப்பயே ராஜ்யபாரத்தை கர்த்தர் கிழித்து போட்டார், அவரை விட்டு எடுத்துட்டாரு. பிற்பாடு அமலேக்கியர்களை கொல்ல சொன்ன அந்த செயலையும் ஒழுங்கா செய்யல. அதனால அந்த 2 சம்பவத்தினால 2வது வருஷத்திலிருந்து மீதி 38 வருஷம் அவர் சுயமா தான் அவர் ஆட்சி நடத்தினாலும், அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மோசமான வாழ்க்கையா இருந்தாலும், 40 வருஷம் கழிச்சு சவுல் இறந்த செய்தியை இப்ப இந்த யாபேஸ் பட்டணத்தார் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ஒப்ளிகேஷன், நாம ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 31:12 அவர்களிலே பலசாலிகள், ஒரு பெரிய ஒரு படைப்பிரிவு, பலசாலிகள் எல்லாரும் சேர்ந்து, அங்க உள்ள மூப்பர்கள் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பிரிவை தெரிந்தெடுத்து அவங்க கிட்ட ரொம்ப ஒரு கடினமான பணியை கொடுக்கறாங்க. என்ன பணி? ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் மிஷன், ரொம்ப ஆபத்தான கடினமான ஒரு பணி. என்ன பணினா, அவங்க இந்த யாபேஸ் பட்டணத்திலிருந்து பெத்சானின் அலங்கத்துல தூக்கி போடப்பட்ட சவுலும் சவுளுடைய 3 குமாரருடைய உடல் அங்க கிடக்குது. ஏன்னா அந்த அலங்கத்துல அது கிடக்கிறதுனால அதை பார்க்கறவங்க செய்தி பரப்புறாங்க. அது எத்தனை நாள் ஆனதுன்னு தெரியல. உடல் நாறிக்கிட்டு இருக்கு, இரவு பகலா அங்க இருக்குது, பறவைகள் கொத்திக்கிட்டு இருக்குது, தலையும் இல்லை. இந்த உடல் கொஞ்ச நேரத்துல அது பறவைகள் கொத்தி பறவைகளுடைய வெயிட் தாங்காம கீழே அந்த மதிலிருந்து இருந்து கீழே காட்டு பகுதியில இருட்டுல விழுந்திருக்கலாம். அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சுடுகாடு போன்ற ஒரு பகுதி. அப்ப இந்த யாபேஸ் பட்டணத்திலிருந்து அந்த பெத்சானின் அலங்கத்துக்கு போகணும்னா இந்த 2த்துக்கு நடுவுல யோர்தான் நதி இருக்கு. அத மேப்ல பார்த்தோம்னு சொன்னா, அதுல நடுவுல நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா நடுவுல அந்த ஆறு கலிலேயா கடல்ல இருந்து கீழே டெட் சீக்கு யோர்தான் நதி வருது, மேல இருந்து கீழே வருது. யாபேஸ் பட்டணத்தார் இங்க ஈஸ்ட்ல இருக்கிறாங்க, யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிறாங்க யாபேஸ் பட்டணத்தார். இடது பக்கம் யோர்தானுக்கு இந்த கரையில தான் பெத்சானின் அலங்கம் இருக்கு. நடுவுல குறைஞ்சது ஒரு 15 இருந்து 25 கிலோமீட்டர், ஏறக்குறைய 15 to 20 மைல்ஸ். அதுவும் ராத்திரியில போகணும். 1 சாமுவேல் 31:12 வாசிக்கிறோம். அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து முழுதும் நடந்து போனாங்க. அப்ப ராத்திரியில ஒரு படைப்பிரிவு ஒரு கடினமான மிக ஆபத்தான ஒரு பணியை செய்ய நன்றி அறிதலோடு, அம்மோனியன் நாகாசின் கையிலிருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உயிரை காப்பாற்றிய ராஜா, என்னதான் இருந்தாலும் நமக்கு நன்மை செய்தவர். அவருக்கும் தாவீதுக்கும் தனிப்பட்ட பகை இருக்கலாம். மருமகன் தாவீதும் ஒரு தேசத்துக்கு விடுதலை கொடுத்த ஒரு ரட்சகன் தான், கோலியாத்திட்ட இருந்து நம்மளை காப்பாற்றினவர் தான். அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அது அரசியல் பிரச்சனை, அதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நமக்கு நன்மை செய்த சவுல், அவருடைய உடலை நம்ம இப்படி பெலிஸ்தியர்கள் செய்ததை கேள்விப்பட்டிருக்கோம். தலையை வெட்டிட்டாங்க, ஆயுதங்களை கொண்டு போயிட்டாங்க, உடலை இப்ப பெத்சானின் அலங்கத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த யாபேஸ் பட்டணத்தார் இங்க இருந்து பெத்சான் இருக்கிற இந்த யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி இவங்க போகணும். இப்பதான் யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்குது வேற. அப்போ இந்த உடலை மீட்க அவங்களுடைய மிஷன் என்ன, அவங்களுடைய பணி என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலசாலிகளுக்கு, இந்த படை பிரிவினர்களுக்கு கொடுக்கப்பட்ட யாபேஸ் பட்டணத்து மூப்பர்கள் தலைவர்கள் கொடுத்த கட்டளை என்னன்னா, போய் சவுலையும் சவுளுடைய 3 குமாரர்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய பிணங்களை கொண்டு வரணும். அதுவும் என்ன, வித்தவுட் பீங் டிடெக்டட். அவங்க பெலிஸ்தியர்களால கண்டறியப்படாமல், பெலிஸ்தியர்கள் இவங்களை பாத்திரவும் கூடாது, மறைமுகமா மறைவா கொண்டு வந்துடணும். பிணங்கள் எங்க கிடக்குதுன்னு தெரியாது, ஜிபிஎஸ் லொகேஷன் கிடையாது. அதுவும் அழுகிய துர்நாற்றம் வீசுகிற அழுகிய உடல்கள், டிகேயிங் பாடிஸ், அதுவும் செத்து பல நாட்கள் ஆகுது. அப்படி இறந்து கிடந்த
அந்த துர்நாற்றம் வீசுகிற அழுகிய உடல்களை திரும்பவும் இந்த பக்கம் கொண்டு வரணும். சவுலுடைய உடல் எங்க இருக்கு, அவருடைய 3 குமாரர்களுடைய உடல் அந்த அலங்கத்தின் கீழே கிடக்குதா, அலங்கத்தில் இருக்குதா, எப்படி போய் நம்ம எடுக்க போறோம், அதுவும் பெலிஸ்தியர்களுடைய கண்ணுல படாம எடுத்துட்டு வேற வரணும். இது ஒரு பெரிய ஒரு யோர்தான் நதி வேற பிரவாகித்து ஓடுது, அதுவும் ரா முழுதும் நடந்து போகணும். நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடல்களையும் எடுத்து யாப்பேஸ்க்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணாங்க. ஸோ நடந்து போய் கொண்டு வந்தாங்க. வரும்போது பிணங்களை வேற உடம்புல சுமந்துக்கிட்டு வரணும். இந்த சூழ்நிலை யாப்பேஸ் பட்டணத்தாருக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. நன்றி உள்ள இருதயமும் இருக்குது, அதே நேரத்தில் தங்களுடைய ராஜாவாகிய சவுலை கனம் பண்ணணும். ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் யாரும் இவங்களை செய்ய சொல்லி கட்டாயமும் படுத்தலை, இவங்களா போகிறாங்க. பின்னாட்களில் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத்து தேசத்து யாப்பேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, தாவீது கீலேயாத்து தேசத்து யாப்பேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். 7 இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார். ஸோ தாவீதினுடைய ஆசீர்வாதமும் பின்னாட்களில் இந்த யாப்பேசின் மனுஷருக்கு கிடைச்சது. அதாவது இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஊழியர்களையே கனம் பண்றது குறைவா இருக்குது. ஆதியாகமம் 9 நமக்கு தெரியும், அதை இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். உயிரோடு இருந்த நோவா, அவர் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு ஆதியாகமம் 9:21 திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பொது இடத்துல இல்ல, தான் வீட்டுக்குள்ள தான் கூடாரத்துக்குள்ளதான் அவர் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். அப்பொழுது ஆதியாகமம் 9:22 கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. 24 27 வரைக்கும் வாசிக்கிறேன். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். அதாவது உயிரோடு இருந்த நோவாவை அவருடைய வஸ்திரம் விலகி இருந்த அந்த அவருடைய குறைய வெளியே போய் சொன்ன காம் சபிக்கப்பட்டவனாக மட்டும் இல்ல, அடிமைகளுக்கு அடிமையாகவும், தன்னுடைய சகோதரனாகிய சேமுக்கும் அடிமையாக, யாப்பேத்துக்கும் அடிமையாக. கானான் சேமுக்கு அடிமையாயிருப்பான் 26, கானான் யாப்பேத்துக்கு அடிமையாயிருப்பான் 27. அதே நேரத்தில் 25 அவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். அடிமையாக இருப்பது மட்டும் இல்லை, அடிமைகளுக்கு அடிமை, தகப்பனுடைய சாபமும், சகோதரருடைய அடிமையாகவும், சகோதரருடைய அடிமைகளுக்கு அடிமையாகவும். இவ்வளோ ஒரு சாபம் பாருங்க காமுக்கு. ஆனா ஒரு ஒரு குறைய, ஊழியத்தில் இருக்கிறவங்களுடைய குறைய, பெரியவங்களுடைய குறைய வெளியே போய் சொல்லாம மறைக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 27 யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார். ஸோ எல்லைகள் விரிவாக விருத்தி அடைய, பக்தி விருத்தின்னு சொல்றோம். அந்த காட்லினஸ்ல நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும், இன்னும் எடிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்றோம், பக்தி விருத்திய. அப்போ
கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வதற்கு உயிரோடு இருக்கிற நோவாவுக்கு செய்த ஆசீர்வாதங்களை, கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்கிறோம். சேமுக்கும் யாப்பேத்துக்கும் கிடைத்த ஆசீர்வாதத்தை. ஆனா இது செத்து போன சவுல், அதுவும் செத்து போய் பல நாட்கள் ஆகுது. துர்நாற்றம் வீசுகிற அழுகிய உடல், தலை துண்டிக்கப்பட்ட உடல், ஆகாயத்து பறவைகள் கொத்தி சாப்பிட்ட ஒரு உடல், வெயில் மழையில கடந்த உடல், அதுவும் யுத்தத்துல செத்து போன ஒரு உடல். அது ஒரு வியாதியிலேயோ ஒரு ஒரு பொதுவான ஒரு சாதாரண ஒரு இயற்கை மரணமோ இல்லை. இது யுத்தத்துல செத்து போன உடல். அது அம்பு காயப்பட்டு ரத்தம் போயிருக்குது. இது இல்லாம அவர் வேற பட்டயத்துல நெட்டு குத்தி வேற குடல் சரிந்திருக்கு. இவங்க வேற தலையை வெட்டி இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு உடல். அதுவும் சவுளுடைய உடல் ஒரு சவுல் குள்ளமான ஒரு மனுஷன் இல்லை, உயரமான மனுஷன். இப்போ ஒரு பெரிய ஒரு டெட் பாடி. அந்த உடலை யோர்தான் நதியை நடந்து கடந்து போனதும் இல்லாம ராத்திரியில அந்த பணங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இவங்களும் அங்க பெலிஸ்தீர்களுடைய கண்களுக்கு கண்டறியப்படாமல் என்ன செய்யணும்? 1 அதை வாசிக்க ரொம்ப அழகா அந்த வசனம் 1 10வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. 1 10வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத்து தேசத்து யாப்பேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும், அங்க பலசாலிகள் தான் போட்டிருக்கு, இங்க பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாப்பேஸ் கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாப்பேஸில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இத எப்படி கொண்டு வந்தாங்களாம்? இதுல அவங்க எலும்புகளை கொண்டு அங்க தோப்புல அடக்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. 1 சாமுவேல் 31 அவங்க யாப்பேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணினார்கள்னா 13வது வசனம் இருக்கு. ஆனா அந்த தோப்புல குறிப்பா எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு 12வது வசனத்துல இருக்கு. கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணாங்க. 2 சாமுவேல் 21 ஏறக்குறைய தாவீது ஆட்சிக்கு ஒரு 25-30 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமேல் தான் இந்த யாப்பேஸ் பட்டணத்தில் இருக்கிற சவுலுடைய எலும்புகளை, அவருடைய 3 பிள்ளைகளுடைய எலும்புகளை தாவீது கொண்டு சவுலுடைய ஊர்ல கீசினுடைய கல்லறையில் அடக்கம் பண்றாரு. 2 சாமுவேல் 21 வாசிக்கிறோம். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12வது வசனத்துல இருந்து. 2 சாமுவேல் 21:12 தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்தில் உள்ள யாப்பேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். இது சவுலுடைய ஒரு பாவத்து நிமித்தம் ஒரு 3 வருஷம் பஞ்சம் வந்தப்ப நடந்த ஒரு சம்பவம். ஆனா இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் திருட்டளவாய் கொண்டு வந்த சவுலின் எலும்பு அப்படின்னா 2 சாமுவேல் 21:12 வாசிக்கிறோம். அது ரொம்ப ஒரு ஒரு திருடி கொண்டு வரப்பட்ட எலும்பு. அத இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல தான் வாசிக்கிறோம். ஆக மொத்தம் இந்த எலும்புகளை, அதாவது இந்த சரீரத்தை கொண்டு அதுவும் இங்க 2 சாமுவேல்ல வாசிக்கிறோம், யாப்பேசின் பட்டணத்தார் அங்க போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகள் தான் போட்டிருக்கு. சவுளுடைய பாடி கூட போடல. அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு உடலாக கூட இல்லை. அவ்வளவு அடிபட்டு அது காக்காவா கழுகான்னு தெரியல, எல்லாம் அதை கொத்தி சாப்பிட்டு சதையே இல்லாத ஒரு ஒரு பணம் அது. அப்படிதான் 2 சாமுவேல் 21 வாசிக்கிறது. திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகள். அது ஒரு கொஞ்சம் சதையும் கொஞ்சம் எலும்பு மட்டும்தான் இருந்த உடல். அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இதை இவங்க கொண்டு என்ன பண்றாங்க? 1 சாமுவேல் 31 வாசிக்கிறோம் கடைசி வசனங்கள்ல. அதை கொண்டு யாப்பேஸ் கொண்டு அவைகளை அங்கே தகனம் பண்ணி, இதுதான் பைபிள்ல முதல் இடம். இங்கதான் பிணத்தை எரிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம்.
ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவங்க தகனிக்கிற பழக்கம் கிடையாது. கிரெமேஷன் என்கிற ஆசினராசியம் பண்ணுறது கிடையாது. இதுதான் முதல் இடம். இங்கே தான் பைபிள்லேயே ஒரே இடத்துல இங்கே இறந்த உடலை எரிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த உடல் அது மோசமாக இருந்ததுனால அங்கே எரித்து அதுக்கு பிற்பாடு அந்த எலும்புகளை எடுத்து யாப்பேசில் இருக்கிற தோப்பு கர்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் வேற பண்ணுறாங்க. எதனால யாப்பேஸ் பட்டணத்தை உபவாசம் பண்ணாங்க அப்படின்னா, முதல் காரணம் சவுலுக்காக துக்கம் கொண்டாடி இருக்கலாம். 2வது, இப்போ இஸ்ரேல் தேசம் குழப்பத்தில் இருக்கு. ராஜா அடுத்து யாருன்னு தெரியல. பட்டத்து இளவரசராக வருவதற்கு சவுலுடைய 3 ஆண் பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் 1 சாமுவேல் 31:7 வாசிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்தில் எல்லாரும் பட்டணங்களை விட்டு ஓடி போனதுனால பெலிஸ்தியர் வேற அவைகளிலே குடியிருக்கிறாங்க. இப்போ பட்டணங்கள்ல இப்போ பெலிஸ்தியர்கள் குடியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தார் எல்லாரும் பட்டணங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. இஸ்ரேல் தேசம் இப்போ ஒரு அரசியல் குழப்பத்தில் இருக்கு. சவுலுக்காகவும் துக்கம் கொண்டாடுறாங்க. அடுத்து இஸ்ரேல் தேசத்துல சாமுவேலும் இல்லை, சவுலும் இல்லை. தாவீது இப்போ சிக்லாகில் இருக்கிறார் பெலிஸ்திய மண்ணில். அதனால இங்க யாப்பேஸ் பட்டணத்தார் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. 7 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துக்காக, சவுலுடைய துக்கம் கொண்டாட. பெலிஸ்தியர்கள் குடியிருக்கிற இஸ்ரேல் மண்ணில் பெலிஸ்தியர்களுடைய அந்த ஆதிக்கம் போய் திரும்பவும் இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் அவங்களுடைய உபவாச ஜெப விண்ணப்பமா, அந்த விண்ணப்ப குறிப்புகளாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் செயல்ல மட்டும் ஈடுபடலை, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆசாரியர்களோ, 85 ஆசாரியர்களோ நோபு பட்டணத்தில் சவுல் வேற கொண்டுட்டாரு. அவங்களோட கூட ஏபோத் இல்லை, ஊரிம் தும்மியும் இல்லை. அவங்க கிட்ட இருந்தது அந்த நேரத்தில் ஜெபந்தான். எப்படி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஜெபித்தது போல, இங்க இந்த 1 சாமுவேலுக்கு 2 சாமுவேலுக்கு நடுவுல யாப்பேஸ் பட்டணத்தாருடைய உபவாச ஜெபம். அங்கதான் தாவீதை கர்த்தர் எழுப்புறாரு, தாவீதை திரும்பவும் கொண்டு வர்றாரு. இந்த யாப்பேஸ் பட்டணத்தார் செய்த இந்த செயல்ல இருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள், அது ரொம்ப ஒரு முக்கியமான பாடங்கள். அதை நான் இங்க வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் நம்ம ரோமர் 13வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த யாப்பேஸ் பட்டணத்தாட்டு நம்ம கத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா, மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். For there is no power but of God. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. குடும்பமோ சபையோ அது தேசமோ, ஒவ்வொரு அதிகாரிகளும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை முதல்ல நாம் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு அந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ளணும். அந்த நபர் நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா அந்த அதிகாரம் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16வது வசனம், இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாரை குறித்து சொல்றார்? 15ல வாசிக்கிறோம், ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஸ்தேவானுடைய வீட்டாரை குறித்து சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கு, ஊழியத்துல, சபையில, ஸ்தாபனத்துல அல்லது பேராசர்ச் ஆர்கனைசேஷன், சபைக்கு உதவியாக சபை செய்ய முடியாத பணிகளை செய்கிற பேராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஆண்டவர் எழுப்புறார். அப்படிப்பட்ட உடன் வேலையாட்களை, அவங்களுடைய பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும், எல்லா ஸ்தாபனங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸோ கர்த்தருடைய பணியில யாரெல்லாம்
லேபர் பண்றாங்களோ கர்த்தருடைய கிரியையில, அதுலயும் குறிப்பா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் யோர் செல்ஸ், உங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, சபைக்காக, சபையினுடைய பக்தி விருத்தி, சபையினுடைய பெனிஃபிட், சபையினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக யார் யாரெல்லாம் லேபர் ஒர்க் பண்றாங்களோ, கடினமாக உழைக்கிறார்களோ, அவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறாரு. ஸோ அதனால ஒரு சபை மெய்ப்பெருக்கு மட்டும்தான் இல்லை, ஒரு ஸ்தாபன தலைவருக்கு தான் இல்லை, யார் யாரெல்லாம் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுறாங்களோ அப்படிப்பட்ட மற்ற யாவருக்கும் கீழ்ப்படியணும். ஸோ கர்த்தருடைய வேலையில உற்சாகமா, தியாகமா, அர்ப்பணிப்போடு பிரயாசப்படுகிற, உழைக்கிற, பாடுபடுகிற யாவருக்கும் நாம் கீழ்ப்படியணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 29 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 29 ஆனபடியினாலே, யாரை குறித்து சொல்றாரு? எப்பாப்ரோதீத்தோ குறித்து சொல்லும் போது சொல்றாரு, ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு, எப்பாப்ரோதீத்துவை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஹானர் மென் லைக் ஹிம், எப்பாப்ரோதீத்துவை போன்ற இப்படிப்பட்டவர்களை கனமா, எப்பாப்ரோதீத்துவை மட்டும் கனம் பண்ணுங்கன்னு சொல்ல, இப்படிப்பட்டவர்களை, எப்பாப்ரோதீத்துவை போல இருக்கிற மற்ற யாரா இருந்தாலும், அன்னோன் பீப்புள், பைபிள் இந்த லிஸ்ட் சொல்ல, இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு கனமா எண்ணுங்கள். ஹானர் தம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்கள கனமாய் எண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல பவுல் 3 ஆலோசனைகள் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியரை, ஒரு திருச்சபையினுடைய தலைவரை மதிக்கவும் நேசிக்கவும் சிறந்த வழியை சொல்லித்தரார். எப்படி அவங்கள நம்ம கனம் பண்ண முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12-13. சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். 3 காரியம். முதலாவது, அவர்களை நீங்க என்ன செய்யுங்க? மதித்து, ரெக்கக்னைஸ் தோஸ் who labor among you. உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து, கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை, அவங்களை நீங்க மதியுங்கள், நீங்கள் மதியுங்கள், ரெக்கக்னைஸ் தம். 2வது, எஸ்டீம் தம் வெரி ஹைலி இன் லவ். அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. 1, அவர்களை மதியுங்க. 2வது, அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். எஸ்டீம் தம் வெரி ஹைலி இன் லவ். ரொம்ப அன்புக்குரியவர்களாகவும் கனத்துக்குரியவர்களாகவும் அவர்களை எண்ணுங்கள். 3வது குறிப்பு என்ன? உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். பி அட் பீஸ் அமாங் யோர் செல்ஸ். ஏன் இதை சொல்றாருன்னா, ஒரு ஊழியரை, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற யாவரையும், அப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுவதையும் நேசிப்பதையும் சிறந்த வழியில செய்யணும். மதிக்கவும் நேசிக்கவும் சிறந்த வழி என்னன்னா, அவர்களோடு சமாதானமா இருப்பது. எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு ஊழியர்னா உடனே ஒரு கேள்வி இருக்கு, பதில் தெரியணுன்றதுக்காக கேள்வி கேட்கறது வேற. சும்மா எதுக்கெடுத்தாலும் தனக்கு தெரிஞ்சதை சொல்றது, அதை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து சண்டை போடுறது, குறை கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு நான் ஒன்று சொன்னா அவர் ஒன்று சொன்னார்னு போய் வெளியே போய் தப்பா சொல்றது, எப்போதுமே குதர்க்கமா, ஒரு குழப்பமா, ஒரு பிரிவினைவாதத்தோடு, ஒரு மார்க்க பேதத்தோடு, ஒரு டிவிஷன் மைண்டோடு, டிவைடிங் மைண்டோடையே இருக்கிறது கூடாது. உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். A great way to esteem and love the leaders of your church and missions is to be at peace among yourself. அவங்கள மதிக்கிறேன், அவங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா சமாதானமா இருங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதுவும் பைபிளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பைபிள் ஸ்டடின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடாதீங்க. பைபிள் ஸ்டடி நடத்துற வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க பைபிள் ஸ்டடி நடத்தும் போது தான் பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒன்று சொல்றாரு. மேபி ஐம் ராங், மேபி ஹீ இஸ் கரெக்ட் அப்படின்ற பார்வை இல்லை. நான் தப்பா சொல்லியிருக்கலாம், அவர் சரியா சொல்லியிருக்கலாம்.
கொஞ்சம் காலம் ஆகட்டும், ஒருவேளை அவர் தவறாக சொல்லியிருந்தா அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்ற பொறுமை நிதானம் இல்லாமல், எல்லாத்துக்கும் ஒரு வயசு வித்தியாசம் மரியாதை கூட இல்லாமல் சண்டை போடுற மனநிலை இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் 17 பவுல் சொல்றாரு, இது நமக்கு தெரிந்த ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். The elders who perform, Amplified Bible வாசிக்கிறேன், the elders who perform their leadership's duties well are to be considered worthy of double honor. அதாவது அதை ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, they need financial support, அவங்களுக்கு தேவையான உடல் ரீதியான உதவிகள், பொருளாதார உதவிகள், அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படலாம். என்னென்ன விதத்தில் அவங்களுக்கு கருணை, இரக்கம், கம்பேஷன், அர்ஜென்சி, இமீடியட் சப்போர்ட் என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை டபுள் ஹானர்னா உங்களுக்கு செய்வதை விட அவங்களுக்கு செய்யுங்க, உங்களுக்கு செய்வதை போல செய்யுங்கள், அதை விட மிஞ்சி செய்யுங்க. எஸ்பெஷலி தோஸ் who work hard at preaching and teaching. அதுலேயும் திருவசனத்தில் பிரயாசப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? The word of God concerning eternal salvation through Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற நித்திய ரட்சிப்பை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து போதிக்கிற அந்த ஃபுல் காஸ்பலை, முழு சத்தியத்தை சுவிசேஷமாக சொல்லுகிற திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். 18 வாசிக்கிறோம், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. அதை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he deserves fair compensation, நியாயமான இழப்பீடு பெற வேண்டும். எந்தெந்த வகையில் அவங்க தியாகம் பண்றாங்க, உண்மையா எப்படி அந்த நித்திய ரட்சிப்பை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ரட்சிப்பை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எப்படி எடுத்து அவங்க பகுத்து போதிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க தங்களிலும் மேலானவர்களாக அவர்களை எண்ணுவது, இதெல்லாம் இன்னைக்கு போதிக்கப்பட வேண்டியது. ஏன்னா பவுல் தீத்துக்கு சொல்லியிருக்கிறார், தீத்து 3வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு, தீத்து 3:1, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து, அத்தாரிட்டிஸ்க்கு, தலைவர்களுக்கு, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்ன செய்யணும்? 2வது வசனம், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ரிமைண்ட் பீப்புள் டு பி சப்ஜெக்ட் to rulers and authorities, to be obedient, to be ready and willing to do good. சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருக்க நினைப்பூட்டு, நன்மை செய்ய, கீழ்ப்படிந்திருக்க, அடங்கி இருக்க, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க நினைப்பூட்டு. ரிமைண்ட் பீப்புள். இது பவுல் தீத்துவுக்கு சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த நினைப்பூட்டுவதற்காக தான் இது சொல்லப்படுதே ஒழிய, நீங்க எனக்கு கீழ்ப்படினோம், இல்லை அவர் கீழ்ப்படினோம், பார்த்து பயப்படணும், அதுக்கு சொல்லப்படலை. கல்யாண வாழ்க்கையை குறித்து சொல்லுகிற பவுல் 1 கொரிந்தியர் 7 தான் சொல்றாரு, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். கணவன் மனைவிக்கு அடிமையாகக்கூடாது, மனைவி கணவனுக்கு அடிமையாகக்கூடாது, விசுவாசி ஊழியருக்கு அடிமையாகக்கூடாது, ஊழியர்கள் விசுவாசிக்கு அடிமையாகக்கூடாது. 1 கொரிந்தியர் 7 தான் சொல்றாரு, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் 23வது வசனத்தில். ஸோ மனுஷருக்கு அடிமையாகவும் கூடாது, மனுஷரை குறித்து மேன்மையும் பாராட்டக்கூடாது, ஆனால் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். எபிரேயர் 13 அடுத்த ஒரு 3 லிஸ்ட்டை நம்ம வாசிக்க முடியும். எபிரேயர் 13, இக்காலத்து யாப்பேஸ் பட்டணத்தார் நாம் எப்படி இருக்கணும்? அவங்க திருட்டளவா போய் சவுலுடைய எலும்புகளை திருடி கொண்டு வந்தாங்கன்னு வாசிக்கிறோம். 2 சாமுவேல்ல நம்ம வாசித்தோம். ஆனால் அவங்க காட்டின அந்த அது பேர் ஒரு ஒரு விசுவாசம், அந்த ராஜாவுக்கு விசுவாசமாக இருந்தாங்க, அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்தாங்க, 40 வருஷம் கழித்து நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் வாழும்போதே நாம் எப்படி கர்த்தருடைய ஊழியர்களை, தேவ மனுஷர்களை, சுவிசேஷ ஊழியர்களை, மிஷினரிகளை, சபை மெய்ப்பர்களை எப்படி நாம் கனம் பண்ணுறோம், அவங்களை எப்படி நாம்
கனவீனம் பண்றோம். இது ரெண்டுத்தையும் நம்ம டாம் எப்படி நோவாவை அவர் வந்து உயிரோடு இருந்த நோவாவை எப்படி அவர் வந்து வெளியே வந்து சொன்னதுனால சபிக்கப்பட்டு போனார், அடிமையாக்க சபிக்கப்பட்டு போனார் என்பதை நம்ம யோசிச்சோம். எபிரேயர் 13:7 வாசிக்கிறோம். 3 குறிப்பு. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, முதல்ல ரிமெம்பர் யுவர் லீடர்ஸ், அவங்கள நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஃபார் இட் வாஸ் தே ஹூ brought you the word of God. அவங்க தான் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தவர்கள், உங்களை நடத்தினவர்கள். 7வது வசனத்துல போட்டிருக்கு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. இப்ப இப்படி சொல்ற, ஏன் அவங்கள நினைக்கணும்? அவங்க தான் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தாங்க, அவங்க தான் தேவ வசனத்தை போதித்து தேவனுடைய வழியில உங்களை நடத்தினாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்க நினைத்து கொள்ளணும். ரிமெம்பர் யுவர் லீடர்ஸ். 2வது, கன்சிடர் த ரிசல்ட் ஆஃப் தியர் கண்டக்ட். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய வாழ்வு முறை, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய கண்டக்டோடைய லைஃப் ஸ்டைலோடைய ரிசல்ட் அது எப்படி இருந்தது? த அவுட்கம் ஆஃப் தியர் காட்லி லைஃப்ஸ். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய, தேவ பக்தியான வாழ்க்கையினுடைய அவுட்கம் எதெல்லாம் அவங்க வாழ்விலிருந்து வெளியே வந்தது? ஆலோசனைகளா இருக்கலாம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், அவங்களுடைய எச்சரிப்புகளா இருக்கலாம், அவங்களுடைய எதிர்ச்செயல், எப்படி பழி வாங்காம இருந்தாங்க, எப்படி மன்னிச்சாங்க, அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பணத்தை எப்படி கையாண்டாங்க, அவங்களுடைய டீம் ஒர்க், அவங்களுடைய லீடர்ஸ், கோ லீடர்ஸை எப்படி நடத்தினாங்க, உடன் ஊழியர்களை எப்படி நடத்தினாங்க, ஒரு ப்ராப்ளமை எப்படி வந்து சால்வ் பண்ணாங்க. இதையெல்லாம் தான் நாம் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. 3வது, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். முதல்ல என்ன செய்யணும்? அவர்களை நினைக்கணும், அவங்களை நன்றாய் சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? அவர்களுடைய நடக்கையின் முடிவை. 3வது, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். இமிட்டேட் தேர் ஃபெய்த். முதல்ல ரிமெம்பர் யுவர் லீடர்ஸ், 2வது கன்சிடர் த ரிசல்ட் ஆஃப் தியர் கண்டக்ட், 3வது இமிட்டேட் தேர் ஃபெய்த். விசுவாசத்தை பின்பற்றுறதுன்னா என்ன? அவங்கள மாதிரியே பாட்டு பாடுறது, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்றது, அவங்கள மாதிரியே நடக்கிறது, அவங்க சாப்பிட்ற உணவையே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி சாப்பிட்றது. அவருக்கு ஏதாவது வியாதி இருக்கும், அந்த வியாதிக்காக இதெல்லாம் ஒத்துக்காது, சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஊழியர் டீ மட்டும்தான் குடிப்பாரு, அதனால டீ மட்டும்தான் நானும் குடிக்கணும். சில பேருக்கு ஒழுங்கா சானா சீனா சூனா வரும். உதாரணத்துக்கு பரிசுத்த அப்படின்ற வார்த்தை வரும். ஆனா ஒரு ஊழியருக்கு வாயில நுழையாம அவர் பரிசுத்த அப்படின்னு சொன்னாருன்னா இவங்களும் அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர்னு இவங்களும் காப்பி அடிக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லை, அவங்களுடைய விசுவாசத்தை தான் பின்பற்றணும். இமிட்டேட் தேர் ஃபெய்த் அப்படின்னா என்ன? தேர் கன்விக்ஷன், தேர் பிலீஃப், தேர் ஒப்பீனியன், தேர் வியூ, தேர் தாட். அவங்களுடைய கன்விக்ஷன், அவங்க வந்து எந்த விஷயத்துல மேன் ஆஃப் கன்விக்ஷனா இருக்கிறாங்க, எது அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, எதை ஒத்துக்கொள்றாங்க, அவங்களுடைய பார்வை, ஒப்பீனியன், வியூ எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தனை, தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய பிலீஃப், எதை நம்புறாங்க. அதை வந்து விளக்க உரையில் எப்படி எழுதியிருக்குன்னா, their conviction that God exists and He is the creator and the ruler of all things, the provider of eternal salvation through Christ. கிறிஸ்து மூலமாக நித்திய ரட்சிப்பை தேவன் எப்படி கொடுக்கிறாரு, அவர்தான் படைத்தவர், சிருஷ்டித்தவர், தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் எல்லாவற்றையும் ரூல் பண்றவர் என்கிறத அவங்க எப்படி நம்பி அறிந்து விசுவாசிக்கிறாங்க. and how they reliance on God with absolute trust and confidence in His power, wisdom and goodness. தேவனுடைய நன்மை, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமையில எவ்வளவு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, எவ்வளவு அவங்க அதை ட்ரஸ்ட் பண்றாங்க. அந்த தேவனை சார்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையை தான் நம்ம இமிட்டேட் பண்ணணும். தி ரிலையன்ஸ் ஆன் காட், ஹவு தி ரிலை ஆன் காட். இந்த 3 காரியங்கள் எபிரேயர் 13:7 சொல்ற தேவ வசனத்தை போதித்த நடத்தினவர்களை நினைக்கணும், அவங்க நடக்கையின் முடிவை நன்றா சிந்திக்கணும், அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும்.
இன்னும் ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுருல 2:17 வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:17, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுங்கள், அன்பு கூறுங்கள், பயந்திருங்கள், கனம் பண்ணுங்கள். ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் பீப்புள், ட்ரீட் தம் ஹானரபிளி. அதுலேயும் முக்கியமா சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். லவ் த பிரதர்வுட் பிலீவர்ஸ். 1 பேதுரு 5:5 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது யாருக்கு சொன்னார்? அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதை யாருக்கு சொன்னாருன்னா 1 பேதுரு 5:5, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா என்ன? யங்கர் மேன். யங்கர் மேன்னா இளைஞர்னா இதுல இளைஞர்கள்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல. யங்கர் மேன் ஆஃப் லெஸ்ஸர் ரேங்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது பொறுப்புல அவங்க ஒரு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள், குறைந்த ரேங்க்ல இருக்கிறவங்க அல்லது குறைந்த அனுபவத்தோடு இருக்கிற இளைஞர்கள். ஒபே டு யுவர் எல்டர்ஸ், உங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லது சீக் தேர் கவுன்சில், அவங்களுடைய ஆலோசனையை தேடுங்கள். வேலைக்காரனுடைய கவசத்தை கட்டிக்கொண்டு மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? தாழ்மை அணிந்து கொள்ளுன்னா ஒரு அடிமையினுடைய வேலைக்காரனுடைய கவசத்தை கட்டிக்கொள்வதை போல. இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார்ல, அந்த அடிமை, அதாவது கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக, மனுஷருக்கு அடிமையா இல்லை, ஒரு வேலைக்காரனுடைய கவசத்தை கட்டிக்கொள்வது போல அந்த மனத்தாழ்மை அணிந்து கொண்டு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன் அப்படி இருக்கணும்? யாத்ராம் 22:28 வாசிக்கிறோம். யாத்ராகமம் 22:28, நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. Since he administers God's law, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை சபையில, தேவனுடைய ஊழியத்துல, ஸ்தாபனங்கள்ல, மிஷினரி பணிகள்ல, சுவிசேஷ பணிகள்ல கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய சுவிசேஷ பிரமாணத்தை, கிருபையின் பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நடத்தி மற்றவர்களுக்கு போதித்து நடத்துகிற இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள், த ரூலர் ஆஃப் யுவர் பீப்புள், கர்த்தருடைய பணியை செய்கிற அதிபதிகளை தூஷிக்க கூடாது, அவங்கள கனம் பண்ணணும். குறிப்பா அனுபவத்தில் குறைந்துள்ள இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பேதுரு எழுதுறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு ரொம்ப நேரம் நம்ம இந்த நேரம் எடுத்து சிந்தித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒருவேளை வயதுல சீனியர் சிட்டிசனா இருக்கலாம், அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை கனம் பண்ண தெரியல. அதாவது ஊழியர்கள் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, குறைகள் உண்டு. சவுலுக்கு இல்லாத குறையா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யாப்பேஸ் பட்டணத்தார் சவுலையே, அவங்க சவுளுடைய சடலத்தையே அவ்வளவா கனம் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணும், எந்த அளவுக்கு சமாதானமா இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்கள நாம மரியாதையோடு நடத்தணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நம்ம ஹானரபிளா ட்ரீட் பண்ணுவோம். லெட் அஸ் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் பீப்புள். எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தோடு யாப்பேஸ் பட்டணத்தார் உபவாசித்து ஜெபித்து அவங்க ஒரு கடந்த கால ஒரு தேவ மனுஷனாக இருந்த ஒரு சவுலை அவங்க எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அதன்படி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய கிருபைகளையும் இழந்த சவுலையே யாப்பேஸ் பட்டணத்தார் இவ்வளவா நேசித்து நன்றி அறிகளோடு அவங்க கனம் பண்ணியிருப்பார்களானால், யோர்தானை கடந்து போய் அந்த பிணங்களை கொண்டு வந்து அவங்க எரித்து எலும்புகளை அடக்கம் பண்ணி ஆண்டவரே அவங்க உபவாசித்து தேசத்துக்காக ஜெபித்திருப்பாங்கன்னா, அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு ஆபத்தான ஒரு பணி. இன்னைக்கு நாங்களும் திருச்சபையாரும் இன்னைக்கு மிஷினரி ஊழியங்களில் இருக்கிற ஸ்தாபன தலைவர்களை மதிக்க ஆண்டவரே, வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் சமுதாயத்திற்கு, வயதில் பெரியவங்களும் கூட
இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு யாரை குறித்தும் காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லாம, தூஷியாம, அவமதிக்காம, புறங்கூறாம, ஆண்டவரே தன் நாவினால் புறங்கூறாம இருக்க ஆண்டவரே உதவி செய்யும். தன் அயலான்மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்க உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லையை கர்த்தர் யாப்பேசின் எல்லையை விரிவாக்குவாராக என்ற அந்த ஆசீர்வாதத்தின்படி எங்கள் எல்லைகள் விரிவாக ஆண்டவரே குற்றங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சொல்லி பரிந்து பேச, மன்னிக்க, அவர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்க அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றிலும் முன் கோபமும் நியாயம் தீர்க்கிற பணிகளை நாங்கள் செய்து விடாமல் இருக்க, எங்கள் கண்கள் இருக்கிற உத்தரத்தை உணர, அடுத்தவர்கள் இருக்கிற தூசியை பார்க்காமல் இருக்க உதவி செய்யும். இதில் நாங்களும் தவறுகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய அன்பை ஊற்றும், சமாதானத்தை தாரும். உம்முடைய திருச்சபை ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும். இந்த வார்த்தைகளின்படி எங்களுக்காக கடவுது. இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.